ஹாய் கைஸ், ஜனநாயகன் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். இங்கே பெங்களூரில் 6 o'clock ஷோ இப்போ தான் முடிச்சுட்டு வந்தேன். தொண்டை கட்டியிருக்கோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பெரிய விஜய் ஃபேன். பல நாள் அவர் படத்துக்கு FDFSலேயே என் காலம் போயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு விஜய் ஃபேன் இன்னைக்கு நான் எங்கே ஆரம்பித்தனோ 6 o'clock ஷோ வேலை இதுவும் எங்கே ஆரம்பித்தனோ அதே மாதிரி 6 o'clock ஷோ இது. ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போனேன். நம்ம ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய் சார், இவரை விட ஒரு ஐப் நம்மளுக்கு வேணுமா? நம்ம தளபதி. ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போய் அவரை ஸ்க்ரீனில் பார்த்துட்டு வந்தேன். நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இங்கே பெங்களூரில் இருக்கோன்ட்டு. ஏன்னா அப்படி என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் எந்த அளவுக்குனா ஒரு தமிழ்நாடு தேட்டரில் இருக்க மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த ஷோக்கு வெளியே வரதே முடியலை. இன்னைக்கு ஃபுல்லாகவே ஃபுல்லு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் எல்லா தேட்டர்லையுமே பெங்களூர்லையுமே இன்னைக்கு ஃபுல்லாக ஃபுல்லு. 1000 ஸ்க்ரீன் கிட்ட இங்கே பெங்களூரில் மட்டும் போட்டிருக்காங்களாம். ஒரு பீக் ரெஸ்பான்ஸ். அதுவும் ஒரு 7 மாதம் டிலேவான படத்துக்கு, ஒரு லீக்டு ஆன படத்துக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ், அது நம்ம தளபதிக்கு மட்டும்தான் எப்பவுமே இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு படம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டீட்டெயில்டாக என்னன்றதை பார்ப்போம். என் நெஞ்சில் குடியிருக்கும் ஜனநாயகன் ஒரு பாஸ்ட் போலீஸ்மேன் ஒரு ஜெயிலில் இருக்காரு. அவரை பார்க்குற இன்னொரு போலீஸ்மேன் பார்க்குறாரு. அந்த குழந்தைய அவர் பார்க்கும்போது அவங்களோட அப்பா, அந்த பொண்ணோட அப்பா இறந்துடுறாரு. நம்ம தான் பார்த்துக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணுக்கு பயம் அதிகம். இந்த பயத்தை எப்படியாவது போக்கணும். அந்த பயத்தை போக்கும்போது அவரோட பாஸ்டும் அவரை துரத்திக்கிட்டு வருது. ஸோ இந்த பொண்ணுக்கு வர பயம், இந்த பொண்ணு ஏற்படுத்துற ஒரு பிரச்சனையால அவரோட பாஸ்டும் இதுவும் எப்படி கனெக்ட் ஆகி, எப்படி அவர் நாட்டுக்காக எப்படி போனாரு, அதை எப்படி கடைசியா அதை பிரேக் டவுன் பண்ணி அதுல எப்படி ஜெயிச்சு வந்தாருன்றது தான் இதோட ஸ்டோரி. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது பகவந்த் கேசரியோட ரீமேக் தான். ஆல்மோஸ்ட் அந்த படத்தை ஃபுல்லா பண்ணல, அதோட ஸ்கெலிட்டன் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. கோர் எல்லாமே மாத்தின மாதிரி தான் இருந்தது. வில்லனோட கோர் எல்லாமே மாத்திட்டாங்க. வில்லனோட மோட்டிவ்ன்றது எல்லாமே டோட்டலா மாறி இருந்தது. அதனால மொத்தமா இது ஒரு ஃபுல்லா பகவந்த் கேசரி மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் படத்தோட பாசிட்டிவ் சொல்லிடலாம். படத்தோட பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம தளபதி தான், விஜய் சார் தான். ஏன்னா நம்ம பல வருஷமா பார்த்து வளர்ந்த ஆளு. என்ன நம்ம பார்த்தோமோ, நான் என் ஃபர்ஸ்ட் படம் தியேட்டர்ல பார்த்தது தமிழன். அங்கிருந்து இப்ப வரைக்கும் அதே சாம், அதே ஒரு ஆட்டிடியூட், அதே ஸ்வாக் அப்படியே காமிச்சாரு. ஒரு பெரிய எனக்கு ட்ரிபியூட்டா தான் எனக்கு இருந்தது பர்சனலா. அந்த டான்ஸா இருக்கட்டும், அந்த எலிவேஷன் சீனா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்தது. இதுக்கு பிக்கஸ்ட் பிளஸ் அனிருத். தலைவன் விளையாடி இருக்கான். சீனுக்கு சீன் அவரால் எந்த அளவுக்கு அதை எலிவேட் பண்ண முடியுமோ பண்ணியிருக்காரு. இன்டர்வல் சீன்லாம் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வரும். அந்த சீன் கான்ட்ரவர்ஷியலா இருந்தாலுமே அது நிறைய பேருக்கு கான்ட்ரடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு அது ஒத்து போகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு அந்த ஒரு 10 நிமிஷம் சீன் உண்மையாவே நல்லா இருந்தது. அதுவுமே அனிருத் செம்மையா பண்ணியிருந்தாரு. இருக்கிற எல்லாம் எங்கிருந்து தான் இந்த இங்கிலீஷ் ட்ராக்கை பிடிக்கிறாருன்னு தெரியல, பயங்கரமா பண்ணியிருந்தாரு. சீக்கிரமே OST விட்டுருங்க தலைவா. சரியான ட்ராக், எல்லாமே சூப்பரா இருந்தது. சீன் பை சீன் அது அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாரு அனிருத்தும். விஜய் சாரும் அனிருத்தும் தான் பெரிய பிளஸ். அவங்க 2 பேருமே இந்த படத்தை தூக்கி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆல்மோஸ்ட் போர் அடிக்காது. ஈவன் தோ நீங்க ரீமேக்கை பார்த்துருந்தாலும் உங்களுக்கு இது புதுசா பார்க்குற ஒரு ஃபீலே வந்துடும். செகண்ட் ஹாஃபும் அப்படிதான் இருக்கும். நான் அதுக்கு வரதுக்கு முன்னாடி அப்படியே நெகட்டிவே போயிடும். நெகட்டிவ் போனோம்னா கண்டிப்பா அது செகண்ட் ஹாஃப் தான். ஒரு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் படத்தோட கோர் எல்லாமே மாறுதுன்னு சொன்னேன். வில்லனோட மோட்டிவ் எல்லாமே வேறன்னு சொன்னேன்ல, அந்த மோட்டிவ், அந்த விஷயம் ஸ்டார்ட்
ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து காட்டுறதெல்லாம் நல்லா எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அது போக 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 வந்து அது ரொம்ப செட் ஆகல இந்த கதைக்கு. இப்ப நீங்க இந்த ஸ்கெலிட்டன்ல இதை வைக்க முடியுமான்ற மாதிரி தான் அந்த ஸ்டோரி இருந்தது. அந்த கோரே அப்படிதான் இருந்தது. மொத்த தேர்ட் ஆக்டுமே கொஞ்சம் ஓவர் த டோஸ் போன மாதிரி தான் இருந்தது. அதாவது லிட்டரலா எப்படி சொல்லணும்னா, ரீமேக்குமே முழுசா பண்ண முடியாம வினோத் சாரோட ஐடியாலஜின்னு ஒன்று இருக்கும். அவரோட படங்களுக்குன்னு உரிய ஒரு ஐடியாலஜி அவ்வளோ அழகா எப்பவுமே சொல்லுவார். அந்த ஐடியாலஜியுமே முழுசா சொல்ல முடியாம நிறைய இடத்துல அது ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி இருந்தது. ஸ்கிரீன் பிளே வைஸா ரன் டைம் வந்து எப்படி சொல்றது, 3 hour 5 நிமிஷம் போறதுனால ரொம்ப வந்து நமக்கு வந்து கஷ்டமா இருக்க மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் அந்த செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப இது பண்ற மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் தான் அதோட நெகட்டிவ். ஈஸியா ஃபேட் அவுட் ஆயிடும். ஏன் சொல்றேன்னா, இது அவரோட கடைசி படம். ஒரு ட்ரிபியூட்டா தான் இந்த படத்தை நம்ம பார்க்கணுன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க சொல்ல வரதுக்கு, அதுதான் பண்ணியிருக்காங்க. ஆனா இது படமா இதுல பிரச்சனை இருக்கு. ஒரு ஃபேனா நான் நிறைய சீன் என்ஜாய் பண்ணேன். ஆனா எல்லாமே என்னால ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியல. எனக்கு ஒரு மாஸ்டர், ஒரு குட் இல்ல அந்த மாதிரியாச்சு வந்திருந்தா ஒரு இதுவா இருந்திருக்கும். பட் இது ஃபுல்ஃபில்டா இல்ல. ஆனா கண்டிப்பா தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ்க்காக, அவரோட அந்த சாம்காக, அவரு வந்து அந்த சிரிச்சு டான்ஸ் ஆடி கொண்டாடுறதுக்காகவே கண்டிப்பா இதை தியேட்டர்ல பார்க்கலாம். இன்டர்வல் சீன்லாம் செமையா இருக்கும். ஒரிஜினலை விட எனக்கு ஒரிஜினலோட இன்டர்வலும் பிடிக்கும். பட் இந்த இன்டர்வல் பாக் அது வந்து நம்ம தளபதிக்குன்னே உரிய ஒரு இன்டர்வல் பாக். அவ்வளோ சூப்பரா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ எனக்கு மேபி செகண்ட் ஹாஃப் வந்து ஒர்க் ஆகாம இருக்கலாம், பட் ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகலாம். கண்டிப்பா இது தியேட்டர்ல பாருங்க. தியேட்டர்ல பாத்தீங்கன்னா தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ்ல உங்களை கண்டிப்பா வந்து டீசென்டா வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ண வாய்ப்பு இருக்கு.